ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மக்ரூனி வச்சு ஒரு பாயசம் செய்யலாமா? நான் இந்த மாதிரி பெண்டாக இருக்க மக்ரூனி எடுத்து நெய் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துருக்கேன். இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. அது கூட தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிக்குது. அது கூடவே 2 ஸ்பூன் சின்ன ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். சேர்த்து அது நல்லா வேக விடுங்க. இப்போ வெந்திருக்கும் போதே இன்னொரு கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் பால் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஜவ்வரிசியும் அந்த மக்ரூனியும் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகும். அதிகமாக 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கே வருது. இப்போது சைடில் சுற்றி ஒரு பாலேடு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துச்சு. இது கூடவே டேஸ்ட்டுக்கு 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஏலக்காய் கிள்ளி போட்டுக்கோங்க. அது கூடவே டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக்கணுன்னா நான் 2 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போது தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் நெய், 4 முந்திரி, 5-6 திராட்சை சேர்த்து அதில் கொட்டிட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான மக்ரூனி பாயசம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.